ஹாய் என் ஸ்குவாடு, நான் தான் உங்கள் வாக்கில் எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என் ஸ்குவாடு போன வீடியோவில் நம்ம ஃபண்டூரா பார்க்லேருந்து போய் பார்த்துட்டு எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா, நம்ம ஃபண்டூரா பார்க் இல்லைங்க, அது பக்கத்தில் நிலாவூர்லேயே ஒரு நிலாவூர் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது பார்க்க தான் போயினே ஒரு கிராமத்துக்குள்ளெல்லாம் தாண்டி அப்படியே அவுட் சைடுன்னு நினைக்கிறேன். சரி வந்துவிட்டோம். அவ்வளோ தூரம் கூகுள் மேப்பில் பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டர் சம்திங் தான் காட்டிச்சு. சரி அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். 1.2 கிலோமீட்ரு. சரி அப்படியே இதுவும் பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே வந்துருக்குறோங்க. யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க, காருங்க மட்டும் போகுது. சரி அதே வழியில் தான் போயின்னுக்கிறோம். பின்னாடி பேக்ரவுண்ட் சரியாக இருக்குதுங்கன்னு சொல்லி தெரியுது உங்களுக்கு, சரியான ஒரு இது. இந்த பக்கம் எல்லாம் விவசாயம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கும் இல்லாமல் டிராக்டர் ஓட்டி நிற்கிறாங்க. அது நேரம் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நேராக வந்துட்டோம். என்னங்க இது மேடு சரியான மேடாக இது ஏறவும் முடியல, ஒன்றும் இல்லை. எப்படி சொல்லணும்னா ஏலகிரி ஒரு வேர்டில் சொல்லணும்னா ஏலகிரி ஒரு வேர்டில் சொல்ல பாருங்க. ஒரு இதாக சொல்லணும்னா ஏலகிரியே நடந்தே முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. பாதி ஏலகிரி ஏலகிரி நடந்தே முடிச்சிட்டோங்க. நம்ம ஏலகிரியில் அங்கே நேச்சர் பார்க் இது இல்லைங்க. ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து இந்த வீடியோ இருக்கும் நடந்தே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காக நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். எனக்காக இல்லைன்னா கூட நம்ம யாக்குப்புக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவனையும் கூப்பிட்டு வந்து அவஸ்தை இது நல்லா இருக்குங்க. மேலே இருந்து இங்கேருந்து ஏறும்போதே நல்லா தெரியுது. மேலே இன்னும் போனால் இன்னும் அழகாக இருக்கும் போல். ஏறிக்கிறோம். கூகுள் மேப்பில் 800 மீட்டர் 500 மீட்டர் தான் காட்டுது. அது பார்த்தா 1 கிலோமீட்டர் போக வேண்டியது. இது இன்னும் வியூ நல்லா இருக்குங்க. அப்படியே வந்துவிட்டோம். சரி இதுவும் பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே வந்துருக்குறோம். ஒரே நாளில் நீங்கள் பார்த்த 4 வீடியோ நம்ம போட்டோம்ல, ஒரு 3 வீடியோ, அந்த 3 வீடியோவும் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுதுங்க என் ஸ்குவாடு. அதனால தான் ஒரே ட்ரெஸ்ஸை அடித்து தள்ளியிருப்போம். சரி அப்படியே மேலே போகலாம். இன்னும் முடிய மாட்டேங்குது இது. நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இந்த வியூ எப்படி தெரியுது. இங்கேருந்து ஏன் ஸ்குவாடு இப்போ அந்த நேச்சரை பார்த்துட்டிங்களா, அந்த நேச்சர் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது பாருங்களேன், பார்த்தீங்களாங்க என் ஸ்குவாடு, அந்த நேச்சரை பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாகுது. எல்லாமே ஒரு மெமரிஸ் தாங்க என் ஸ்குவாடு. அதை கலெக்ட் பண்ணக்காக தான் இவ்வளோவும் இருமிட்டான். உண்மை தாங்க. ஐயோ ஏங்க இந்த மேடு மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சி காருங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கு மேலே தான் இருக்குதே ஃபியர். அவங்க பாருங்கள், அவன் பாத்ரூம் உட்காந்துங்கிற, அதுவும் பார்க்காதீங்க. அங்கே ஆளுங்க வராங்களா, அது மாதிரி தாங்க இப்போ ஏறணும். இப்போ பாட்டு பாடுறேன் பாருங்க. இப்போ பாருங்க என் ஸ்குவாடு, இவன் வேறடா இரும்பி நிற்கிறான். டேய் வால் டியூப் சும்மா இவன் விடுதலை என் ஆளுங்க வராங்க. பாடுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க என் ஸ்குவாடு. விடுதலை தெரியாது. அதுக்கப்புறம் அதே தான் பாடிட்டு இருப்பேன். சரி வேறு இப்போ இந்த இதை பார்க்கலாங்க, இந்த வியூ பாயிண்ட்டை. அங்கே வியூ பாயிண்ட் வந்து அங்கே எழுதி நிற்கிது தெரியுது உங்களுக்கு, நிலாவூர் வியூ பாயிண்ட்டு. ஆனால் அந்த பக்கம் அங்கே கீழே பாருங்கள், அங்கே பார்த்துக்கிறாங்களா, அதுதான் மெயின். அது வந்து சன்ரைஸ்க்காக நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறது சன்செட்டை வந்து இப்போ அந்த போய் பார்த்தா எப்படி தெரியும், இங்கேருந்தே ஒரு மலை மாதிரி தெரியுது. இங்கேருந்து பார்க்கலாங்க, நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே இது பார்த்துட்டு அந்த பக்கம் போகலாங்க, அந்த வியூ பாயிண்ட்டு போய் பார்க்கலாம். இதுக்காக இன்னும் என்னங்க பண்ணுறது.
வாங்க. நேச்சரே அதுக்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இவ்வளோ நேரம் கால் வலிக்க நடந்து வந்ததுக்கு சரியான மெடிசன்னா ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, எப்படின்னா மில்லி போடுறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு தரமான வியூ பாயிண்ட் அப்படிங்க பாருங்களேன். ஏங்க ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு 2 பேருக்கு 100 ரூபா பே பண்ணிட்டு வந்தாச்சு. 100 ரூபாய் பே பண்ணிட்டு வந்தாச்சு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அப்படியே மேலே பார்த்தா நல்லாயிருக்கும். போகலாம். ஏன் இவ்வளோ யோசிக்கிறானே இப்போ உங்களுக்கு மேலே போனால் தெரியும். போகலாம். ஏன்ஸ் கூட இங்கேருந்து பார்க்குறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். இன்னும் அங்கே போய் பார்த்தா இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே நம்ம அங்கே போகலாம் வாங்க. உங்கள் வழி கரடு முரடாக இருக்கா? ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம், நானே கீழே வந்துருப்பேன் இவ்வளோ நேரம். கரடு முரடாக இருக்கா? அப்படியே நீங்கள் கரெக்டான வழியில் தான் போய்க்கிறீங்க. ஏன்னா நம்ம இப்போ வியூ வந்துடுறேனே. இப்போ நம்ம வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு கரெக்டான இடம் தான் பண்ணிடுறோம். மேலே போனவங்க எப்படி சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜோடியாக இருந்தாங்க. அப்படியே வந்துட்டோம். அவங்க ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. இவ்வளோ இதுக்கு போய் சொன்னோம், சும்மா விளையாட்டு சொன்னோம். அவங்க ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு நாங்கள் மேலே போகல, அவங்களுக்கு அப்படியே ப்ரைவசி கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோங்க. அதனால தான் அங்கேருந்தே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே கீழே வந்துங்கிறேன். எத்தனை கூடாரம் வழி ஆஃப் ரோடிங் நல்லா இதுங்க. சைக்கிளில் கூட வரலான்னு நினைக்கிறேன். வரலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் அங்கே பார்த்தோங்க நீங்கள் சொன்னோம்னா சேம் அதே மாதிரி ஒரு கூடாரம் என்ன சொல்கிறது, வியூ பாயிண்ட் ஏரியாவா அது இருக்குது. 2 வழி போகுது. திஸ் இஸ் மைன் அண்ட் திஸ் இஸ் கூடாரம். ஓ இங்கே இதுவும் பார்க்கலாம். சரி இதை பார்த்துட்டு வந்துடலாம். அங்கேயாவது போக முடியல, அந்த இதுலையாவது இங்கேயாவது நம்ம போய் ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சிக்கலான்னு. நம்மலாம் இருந்தால் உடனே மேலே ஏறி வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம ஜோடியெல்லாம் இல்லை, ஃப்ரெண்டாக இருக்கிறோம். அதனால தான் யாருக்கு பார்த்தாவே சிரிப்படுது. சரி மேலே ஏறலாம். எவ்வளோ ஸ்பீடாக ஏறினாலும் அது இப்போ அங்கேருந்து மெயின் வியூ பாயிண்ட் இருக்குது இல்லை, அந்த பக்கம் பார்க்குறது, அது பார்க்க அப்படியே வந்துட்டோங்க. ஆனால் சன்ரைஸ்லாம் தரமாக இருக்குங்க. என்ஸ் கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை, அப்படி இருக்கும் சன்ரைஸ் எல்லாம். பாருங்கள் சன்செட்டே அப்படியே ஒரு தரமான இதுங்க. போய் கேட்டோங்க நம்ம, இங்கே வந்து டென்ட்டு போட முடியாதா, டென்ட்டு ஸ்டே பண்ண முடியாதான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்தண்ணா நம்ம ஃபண்டு இதில் நம்ம இது நாங்கள் அது F1 காரை சொன்னோம். நீங்கள் போன முன்னாடி வீடியோ பார்த்தீங்களா, அங்கே அந்த அண்ணாட்டே கேட்டோம் டென்ட்டு ஸ்டே பண்ண முடியாதான்னா நீங்கள் மவுண்ட்டோட இதை சொன்னாங்க. அவங்க அங்கே பண்ணிக்கோங்க. இல்லைண்ணா நாங்கள் டென்ட் எடுத்துங்கிறோம், நாங்கள் தனியாக ஸ்டே பண்ணோம் முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, எல்லா விலங்குகளும் எல்லா அனிமல்ஸும் இருக்கும், அதனால் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி நம்ம காவலூரில் ஏட்டாவது கேட்டு அங்கேயே வீட்டு பக்கத்துலேயே பண்ணலாமாட்டா, சரி அப்படி வேணால் கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா சொல்ல முடியாது, விலங்குகளெல்லாம் வரும், நம்ம டைம் எப்படி சொல்ல முடியாதுல்ல. சரி அதனால் இப்போவே கிளம்பலான்னு ஒரு ஐடியா. மேலே பார்த்தாச்சு, சன்செட்டும் மறைஞ்சிட்டு வந்துன்னு இருக்குது. அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு கிளம்பலாங்க. ஏன்ஸ் கூட பார்த்தீங்களா பின்னாடி, இப்போ இவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அவ்வளோதான் இதாக இருக்குது டைம் ஸ்லாப்பில் போட்டு. சரி இங்கே ரொம்ப நேரம் இருந்தோன்னா இருட்டாயிரும். நீங்கள் பாருங்கள் அந்த சன்செட் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நீங்கள் பாருங்கள் தெரியுதா? இதே மாதிரி சன்செட்டு நம்ம எங்கே பார்த்தோம் சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்டிங் போட்டிருந்தோம்ல வீடியோ, அந்த டைமில் போட்டோங்க. அரங்கல் துர்கம் மாம்பூரில் யானை மலைன்னு சொன்னோம்ல, அங்கே போய் போட்டோம். இதுக்கு அடுத்தது
சேம் இதே மாதிரி ஒரு சன்செட் ஏலகிரியில வியூ பாயிண்ட்லே எல்லாம் பார்த்தாச்சே. நல்லா இருக்குதுங்க பாருங்கள் பின்னாடி எப்படி தெரியுது. உண்மையாக ஒர்த்துங்க ஈவென்ட்ஸோடு. நீங்கள் ஃபண்டூரா பார்க் வந்து அங்கேருந்து ஒரு நேச்சர் இது பார்க்கணுன்னா கண்டிப்பாக கிளம்பி இங்கே வந்துடுங்க. ஒரு எப்போ வரீங்கன்னா ஒரு சன்ரைஸ் இது இல்லைங்க, அப்போவும் சன்செட் அப்போ வருங்க. தரமான சம்பவம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இங்கே பார்த்தோம்ல, அங்கே தெரியுதா, அங்கேருந்து நின்று பார்த்தோம்ல, அங்கே வந்து நீங்கள் மதியம் வந்து பார்த்தா அந்த இடத்துல நல்லாயிருக்கும். நீங்கள் சன்செட் சன்ரைஸில் அந்த க்ளவுட்ஸ்லாம் தெரியணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் கேது. ஆனால் பஸ்ஸு கிடைக்கல, என்ன பண்ணுறது. முன்னே எப்படி முக்கால்வாசி ஏலகிரியே நடந்தே முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து திரும்ப நடந்து போனோம்னா இருட்டாயிரும். இங்கேருந்து நம்ம ஏலகிரி ஃபஸ்ட்டு ஸ்டாப் இங்கே பாருங்கள் நேச்சரு பார்க்கு, அங்கே வரைக்கும் அங்கேருந்து நடந்தால் வந்துமே. போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலும் நடந்து தான் வந்தோம். இவ்வளோ நீங்கள் பார்த்து இந்த எல்லா வீடியோவும் நடந்து தான் வந்தது. ஒரு லிஃப்ட் இல்லை, ஒரு ஆட்டோ இல்லை, ஒரு வண்டி இல்லை. நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணால் கூட பண்ணலாம், எது மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் ஃபண்டூரா பார்க் வந்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தாங்க என்ஸ் கூட கொஞ்சம் நேரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஆனால் ஏறி வந்ததுக்கு தரமான ஒரு எப்படி சொல்கிறது, தரமான ஒரு இது ஒரு மெமரி. இப்போ இதை விட்டு இங்கேருந்து இப்போ கீழே கிளம்பலாங்க. கிளம்பலாம் நல்லா இதுங்க. கிளம்பலாம். பார்த்துட்டே வேண்டியதான். அப்படியே நம்ம கீழே போக போக இன்னும் கொஞ்சம் தலைவர் இறங்குவார். ஐயோ இது பார்க்க எனக்கு இங்கே இருக்குன்னு தோணுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும் தெரில, கேமராவில் நீங்கள் பாருங்க இங்கேருந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் ஒரு நேரம் இருக்கணும்னு தோணுது. பஸ்ஸு எத்தனை மணிக்கு தெரில, டைம் கூட கேட்டோம்ல. டைம் கேட்கலான்னு சொன்ன அவங்ககிட்ட, அது கூட கேட்கலாம. சரி வாடா போய் பார்த்துட்டு வந்து கேட்டுக்கலான்னு சொன்னான். சரி அது தெரிஞ்சிருந்தால் கூட இன்னும் சீக்கிரமாக இன்னும் லேட்டாகி கூட இருந்திருக்கும். பஸ்ஸு வர நேரம் போயிருக்கலாம். இப்போ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட தான் கேட்கணும் எத்தனை மணிக்கு வருதுண்ணா என்னன்னு எதுன்னு. இப்போ கிளம்பலாம். போக போக தலைவர் இறங்குவார், அப்படியே பார்த்துட்டே போகலாம். அந்த ஒளி பாருங்கள், ஏன்ஸ் கூட வியூ பாயிண்ட் பார்த்துட்டே நடந்து வந்ததுன்னா ஒரு தரமான சம்பவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்தோம்ல, நம்ம வந்த வழி எங்கடாது அங்கே தெரியுது பாருங்கள். இதுதான் நம்ம வந்த வழி. அங்கே சேர் தெரியுது அவங்களுக்கு பிளாக் கலரில், எனக்கே தெரியல, அதான் நினைக்கிறேன், அதான் சேரு. அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ அந்த வழியாக வந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். அப்படியே இந்த பக்கமே ஒரு வியூ பாயிண்ட் சொல்கிற பாருங்க. இந்த பக்கமும் ஒரு வழிக்குது. இந்த வழி எங்கடா போகுதுன்னு பார்த்தா கீழே கட்டணம் இல்லா இந்த இடத்துக்கு தான் போகுது. கட்டணம் இல்லா இடம்னா காசு கொடுத்ததே வேஸ்ட்டு. இங்கே யாராவது நீங்கள் தூரத்துலேருந்து வந்தீங்கன்னா, அப்படி வந்தீங்கன்னா இந்த வழியாக வந்துடுங்க. இந்த வழியாக உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் என் கூட. எனக்கு எப்படி சொல்கிறது, பாருங்கள் இந்த வழியை பாருங்கள். இங்கே பாருங்கள் என் கூட, இந்த வழி தலைவர் தான் கண்டுபிடிச்சாரு. இப்போ மெரிச்சிருப்பேன் பாருங்க. மேலே வரவங்கெல்லாம் புலம்புறாங்க, அமைதியாக இந்த வழியிலே வந்திருக்கலாம். லோக்கல்ஸ் பீப்புள்ஸ்க்கே தெரியுங்க. நம்ம மாதிரி இப்போ தூரத்துலேருந்து எங்கே எவ்வளோங்க ஷார்ட் இது, நம்ம மாதிரி இங்கே தூரத்துலேருந்து வரவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா இந்த வழியை எப்படியே பாருங்கள், பார்த்துக்கோங்க. இங்கே இதுவும் கட்டணம் தாங்க. கட்டணம் தான்டா டே, கட்டணம் தான். அப்படியே தெரியாமல் வரலாங்க. பாருங்க, நம்ம இந்த வழியில் தான் இந்த வழியில் தான் போனோமே. இங்கே தான் டிக்கெட் எடுத்தோமே. இந்த வழி பார்க்க போயிட்டுன்னு வரோம். இப்போ இந்த போயிருக்கலாம், பிடிச்சிருப்பாங்க. ஆனால் 2 பேர் இருக்கிறாங்க, வர முடியாது. நீங்கள் காசு கொடுத்துட்டே போயிருங்க, எதுக்கு நம்மளுக்கு வம்பு. அப்படியே போகலாங்க. சன்ரைஸ் சன்செட்டும் இறங்கி வந்துருச்சு தலைவர். அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். தலைவாட்டா அப்படியே போகலாங்க. சரி பிடிச்சிட்டு போக போக அப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்ஸ் கூட
அப்படியே மேலே போய் பார்த்து முடிச்சு வந்தாச்சு. இருந்தால் கொஞ்சம் மெதுவாக வாடா, நான் வந்துட்டு போகிறேன் கீழே. பார்த்து முடிச்சு வந்தாச்சு. இப்போ வந்து அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். என் ஸ்குவாடு யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பெல்லைக்கான் வச்சுக்கோங்க. பெல்லைக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. என் ஸ்குவாடு பாருங்க.